அந்த கருணாகரன் ஜெயிச்சிட்டா, முத்துலட்சுமி தோத்துட்டா. அதனால முத்துலட்சுமிக்கு ஃபோன் பண்ணி திரும்பி கலாய்க்கலாமா அவனாமன்ற குழப்பத்துல இருந்த. அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்னப்பா உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. முத்துலட்சுமி உங்களோட ஃப்ரெண்டு, அவங்க தோத்ததுல சந்தோஷப்படுறீங்க. உமா, லெட் மீ பி வெரி ஃப்ராங்க். முத்துலட்சுமி தோக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவ தோத்தது எனக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா? ஒன்னையும் குஷியும் கடத்தி வச்சு என் நெஞ்சில ஆறாத காயத்தை ஏற்படுத்திட்டா. அவ தோக்கணும், அவளுக்கு இது வேணும். 4 இடத்துல அடிபட்டாதான் அவளுக்கெல்லாம் புத்தி வரும். என்னம்மா இதுக்கு போய் இவ்வளோ ஆச்சரியப்படுற? உன் வீட்டில் அந்த ராகவனை மாமா மாமான்னு கூப்பிடுற. ஆனா அந்த ஆள் கவுந்தடிச்சு கீழே ஊந்துட்டான். கை குடிச்சிருக்கிற முதல் ஆள் நீ தானே? ஆமா. இது எல்லா இடத்துலயும் நடக்குதுமா. நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கழுத்து இருப்பாங்க. இதுதான் நம்ம பாலிடிக்ஸ். ஆனா முத்துலட்சுமியும் கருணாகரனும் மோதிக்கிட்டதுல ஒரு நல்லது நடந்திருக்குப்பா. அவங்களுக்கு சார்பா இங்க வீட்ல துவாரகேஷும் ஸ்னேகாவும் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. மச்சினர் ஒரு படி மேல போய் ஸ்னேகா 24 மணி நேரத்துக்குள்ள வீட்டை விட்டு வெளியில போயிடணும்னு அவளுக்கு கெடு வச்சுட்டான்பா. ஓஹோ, ஸ்னேகா வந்து வீட்டோட துரத்துற அளவுக்கு துவாரகேஷ் வந்துட்டானா? அந்த அளவுக்கு கருணாகரன் பக்கம் சாஞ்சிட்டானா அவன்? அதை ஏன்பா கேக்குறீங்க நீங்க? கருணாகரனை கடவுளாவே நினைச்சு கும்பிடவே ஆரம்பிச்சிட்டான்பா. அந்த குடும்பத்துக்குள்ள ஒரே குழப்பம்பா. எப்படி பாலிடிக்ஸ் பண்றதுன்னு எனக்கே தெரியல. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அந்த குடும்பத்தை பிரிக்கு தான் அந்த வீட்டுக்கு போன? ஆமாப்பா. அப்பா அவங்க எல்லாருமே ரொம்ப ஒத்துமையா ஒரே குடும்பமா இருந்தாங்க. அவங்கள பிரிக்கிறதுக்கு நான் போனேன். ஆனா இப்போ அவங்களுக்குள்ள அவங்களே அடிச்சுக்கிட்டு ஆளாளுக்கு பிரிஞ்சு கிடக்குறாங்க. ராகவனுக்கும் துவாரகேஷ்க்கும் சண்டை, ஷியாம்லாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் சண்டை, பிரியாவுக்கும் ராகவனுக்கும் சண்டை, எனக்கு எல்லார்கூடயும் சண்டை. யார பிரிக்கிறது, யார சேர்க்கறது, யார ஒட்டி வைக்கிறது, யார வெட்டி விடுறது, ஒண்ணுமே புரியலப்பா. தலையே வலிக்குதுப்பா. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அங்க எனக்கு வேலையே இல்லப்பா. கண்ணாடிய பார்த்து நானே என் கூட சண்டை போட்டுக்கிறேன். இப்படி இருந்தா நான் எப்படிப்பா பாலிடிக்ஸ் பண்றது? வெறுத்து போச்சுப்பா. அதோட இல்லாம இப்ப என் வீட்டுக்காரரு வேலை இல்லாம இருக்காரு. அது இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. உமா, அத பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஏதோ மாமனார் அந்த ஷாமோட கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுறேன்னு கூட்டு போனாரு. என்ன உமா இப்படி சிரிக்கிற? அட சொல்லிட்டு சிரியா உமா. அப்பா, என் புருஷன் இருக்கிறானே, அவன் ஒரு விளங்காதவன்பா. உமா, ஐம் சாரி. என் புருஷனை பத்தி நானே இப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் அதுதானப்பா உண்மை. அவனுக்கு வேலை வாங்கி தரேன்னு துவாரகேஷ் கூட்டிட்டு போயிட்டு அவன் வேலையும் போச்சு, இவன் வேலையும் போச்சு. இப்போ ராஜீவுக்கு வேலை வாங்கி தரேன்னு வீராப்பா ராகவன் கூட்டிட்டு போனாரு. அங்க ராஜீவ் வேலையும் போச்சு, இந்த ராகவன் வேலையும் போச்சுப்பா. அப்படியா? அதோட சேர்த்து வேலை கொடுத்த அந்த 2 முதலாளிங்க கம்பெனிகளும் நஷ்டத்துல போயிடுச்சு. நிஜமா சொல்ற? நம்பவே முடியல என்னால. நம்ப முடியலையா? அப்ப நீங்க வேணா என் புருஷனுக்கு வேலை கொடுத்து பாருங்க, அப்ப நம்புவீங்க. என்னப்பா ஷாக் ஆயிட்டீங்க? இது பாருமா, இந்த விளையாட்டை என்கிட்ட வச்சுக்காத. உன் புருஷனை தயவு செஞ்சு பக்கம் வர விடாத. நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இந்த விளையாட்டுலாம் போதும், விஷயத்துக்கு வா. ராகவனுக்கு எப்படி வேலை போச்சு? அந்த ஷியாம் டாக்டர் கருணாகரனுக்கு 5 கோடி ரூபாய்க்கு செக் எழுத சொல்லிருக்காரு. இவரை எழுத மாட்டேன்னு சொல்லிருக்காரு. போடா கிழவான்னு துரத்தி விட்டுட்டான். ராஜீவ் திரும்ப வந்துட்டாரு. சரி உமா, நீ ராஜீவ் கிட்ட எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த ஷாமை எப்படியா மீட் பண்ண சொல்லு. வேலை கேட்க சொல்லு. வேலை கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கலன்னா முயற்சி பண்ண சொல்லுவோமா? ஏன்பா அந்த ஆள் கிட்ட போய்? விஷயம் இருக்குமா, கருணாகர ராகவன் குடும்பத்துக்குள்ள நான் ஒரு மிகப்பெரிய சூதாட்டம் ஆரம்பிக்க போறேன். அவங்க 2 பேரும் சிக்க வச்சு சேதறடிக்க போறேன். அப்படி ஒரு பிளான் தான் என்னோட அடுத்த நடவடிக்கை. அதுக்கு ராஜீவ் ஷாம் ஆஃபீஸ்ல வேலைக்கு சேரணும். நான் சொல்றேன், இது ரொம்ப சீரியஸ் உமா. நீ நான் நினைச்சது நடக்கணும்னா இது உடனடியாக பண்ணி ஆகணும். சரிப்பா. குட். பிரியா, இந்த காஃபி. போமா, நீயும் காஃபியும். நானே அண்ணிய வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. அண்ணி எந்த நேரத்துலயும் கிளம்பிடுவாங்களோன்னு பதட்டத்துல இருக்க. நீ தடுக்க கூடாதாமா? ஏய், நான் என்னடி பண்ணிட்டோம்? நீ ஒரு நல்ல அம்மாவா தான் இல்ல, ஒரு நல்ல மாமியாராவது இருக்க கூடாதா?
அம்மா அண்ணி கிளம்பிட்டாங்க. அவங்கள தடுக்க என்னால முடியாதுமா, ஆனா உன்னால முடியும்ல. ஏய், எனக்கு ஒண்ணுமே புரியலடி. ஏன் பேச்ச மட்டும் அவ எப்படி கேப்பா? நீ சொன்னா கேப்பாங்கம்மா, சொல்லுமா அவங்கள இங்க இருக்க சொல்லி. அண்ணி எங்க புறப்பட்டீங்க அண்ணி? எங்கேயாவது வெளியூர் போறீங்களா? அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா வீட்டை விட்டு போறேன் பிரியா, அதுதான் உண்மை. நீங்க ஏன் அண்ணி போகணும்? என்ன கேள்வி இது? நேத்து உங்க அண்ணன் எனக்கு கண்டிஷன் போடும்போது நீ பக்கத்துல தானே இருந்த. அவரை நம்பிதானே இந்த வீட்டுக்கு நான் வந்தேன். அவரே நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு 24 மணி நேரம் கெடு வச்சுட்டாரே. அவர் வரட்டும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அண்ணி வேண்டாம் அண்ணி, இப்படிலாம் உறவை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு அந்த முத்துலட்சுமி கிட்ட வேலை பார்த்தே ஆகணுமா? ப்ளீஸ் அண்ணி. ஆமா, இப்படிலாம் முரட்டு பிடிவாதம் பிடிக்காதீங்க அண்ணி. புருஷனை விட உங்களுக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். தெரியுதுல்ல. அதையும் மீறி நான் போறேன்னா வேற ஏதோ காரணம் இருக்கு. அது உனக்கு தேவையில்ல, நீ விட்டுரு. அப்பா அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ, அவங்கள மதிச்சு நடந்துக்கோ. அண்ணி, இந்த வீட்டை விட்டு யாரும் பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே பிரிஞ்சு போறீங்களே. 2 கை தட்டினாதான் பிரியா ஓச. ஒரு கை மட்டும் தட்ட முடியுமா என்ன? அந்த இன்னொரு கையை என்ன வெளியில போன்னு சொல்லிடுச்சு. நான் போறேன். மருமகளே, அத்தை, என்னைய அப்படி கூப்பிட்டீங்க? என்னையா மருமகன்னு சொன்னீங்க? ஆமாமா, என் மனசு குளிர்ந்து போச்சு அத்தை. இது ஒரு சந்தோஷம் போதும், நான் கிளம்புறேன். இல்லம்மா, நீ எனக்கு பிடிக்காத மருமகதான். உன் பேச்சு, நடவடிக்கை, செயல், சிந்தனை எதுவுமே எனக்கு ஒத்து வராதுதான். நான் உன்னை வெறுக்கிறேன் தான். ஆனா என் புள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்கேம்மா. அவன் சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம். அதுக்காகவாது போகாதம்மா. அத பத்தி கவலைப்படாதீங்க அத்தை. இப்போ அவரும் என்ன வெறுத்துட்டாரே, அவரே என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாரே, அதனால தானே நான் போறேன். இத பார் ஸ்னேகா, நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் எங்க கண்ணு முன்னாலேயே எப்போ இருந்தீங்க. ஆனா நீங்க பெரியணும்னு நான் கனவுல கூட நினைக்கலையம்மா. தயவு செஞ்சு போகாதம்மா. உங்க வார்த்தைய நான் எப்படி நம்புறது அத்தை? அதுக்கு என்ன கேரண்டி? உமாக்கா இங்க கோவிலுக்கு போயிருக்காமா. அவங்க வர்ற வரைக்கும் என்ன போகாதன்னு சொல்வீங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேச்சு கேட்டுட்டு இன்னும் கிளம்பலையான்னு கேப்பீங்க. உங்களை எப்படி அத்தை நான் நம்புறது? உமாவை நான் சமாதானப்படுத்துறேம்மா. அது இந்த ஜென்மத்துல உங்களால முடியாது. அப்படிப்பட்ட பிச்சையும் எனக்கு தேவையில்லை. உமா யார் நான் இந்த வீட்டுல தங்கறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? உமா மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீங்க பாவம் பண்ணிருக்கணும். உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு அவங்க புண்ணியம் பண்ணி இருந்திருக்கணும். ஸ்னேகா, நீ கொடுத்த அந்த 24 மணி நேரத்துல நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நீ வந்தா உன்கிட்ட சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல வாங்க. ஐயோ அண்ணா, அண்ணா வேண்டாம் அண்ணா, மறுபடியும் சண்டை எல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். டேய், ஏன் அப்படி பண்ற? மறுபடியும் கூட்டிட்டு போய் சண்டை போட போறியா? பேசாம போயிடுங்க. என் பொண்டாட்டி நான் அடிப்பேன், கொல்லுவேன். உங்களுக்குலாம் என்ன? ஏதாவது தலையிட்டீங்க, நடக்கிறதே வேற. போங்க இந்த போடி. தைரியம் உனக்கு? நான் சொன்ன கேளுண்ணா. அண்ணா என்ன மன்னிச்சிரு ஸ்னேகா. வா, தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்னை ஏமாத்தாத. நான் ஏற்கனவே அவமானத்துல கூனி குறுகி அசிங்கப்பட்டு வந்திருக்கேன். நடந்தது எல்லாமே வெட்ட வெளிச்சாயிருச்சு. எல்லா உண்மையும் ஐஜி சார் சொல்லிட்டாரு. நீதான் அந்த முத்துலட்சுமி செஞ்ச தில்லுமுள் பத்தின ஆதாரம்லாம் கொடுத்துருக்க. நீதான் கருணாகர மாமா கேஸ்ல இருந்தும் 5 கோடி ரூபா மான நஷ்ட வழக்கிலிருந்தும் காப்பாத்திருக்க. நீ நியாயத்து பக்கம் நின்றுருக்க. நான் தான் அநியாயமா உன்னை தண்டிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்னேகா. எனக்கு மட்டும் இல்லை, மாமாக்கு, ராஜிக்கு,
எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஐயோ, ஐஜி அங்கிள் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. உன்னை வீட்டு விட்டு வெளியேறதுக்கு 24 மணி நேரம் கெடு விதிச்சிருக்கேன்னு சொன்னேன். அதை கேட்டு அவரால் தாங்கிக்க முடியல. அதான் உண்மையை சொல்லிட்டாரு. அவர் எந்த தப்பு பண்ணல ஸ்னேகா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு. இந்த வீட்டை விட்டு போயிடாத. ஐயோ ப்ளீஸ், என்னைக்குமே நீ என்கிட்ட ஜெயிக்கணும், நான் உன்கிட்ட மட்டும்தான் தோக்கணும். அதுதான் அந்த கடவுள்கிட்ட நான் கேட்குற வரமே. நீ சொன்னபடியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கலங்கு வராதபடி நடந்திருக்கு. முட்டாள், நான் தான் புரிஞ்சிக்கல. ச்சே, உன்னை தண்டிக்கிற அளவுக்கு போயிட்டேன். இப்போ சொல்கிற ஸ்னேகா, உனக்கு இனிமேல் நான் பக்க பலமாக நிற்பேன். உன் லட்சியம் நிறைவேற நானும் பாடுபடுவேன். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். நம்மளை இனிமேல் எந்த சக்தியும் பிரிக்க முடியாது. தேங்க்யூ. என்ன நீ புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அதுவே போதும். நான் உன்னை விட்டு பிரியணும்னு ஆசைப்படல. ஆனா என் லட்சியம் நிறைவேற சில தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அதனாலதான் கிளம்புனேன். நான் வெளியில இருந்திருந்தாலும் உன்னை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். என் வேலை முடிஞ்ச உடனே எப்படியாவது உன் கால விழுந்தாவது நான் இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பேன். நல்ல வேளை அம்மா அந்த அளவுக்கு என்ன விடல. நம்ம பிரிய போறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரிய விடாம காப்பாத்துனது வேற யாரும் இல்ல, என்னோட அம்மா தான். ஆனா இந்த உறவு என் லட்சியத்துக்கு தடங்களா இருக்கும். மத்தவங்க கண்ணு படும். அதனால நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். என்னை தடுக்காத. வேண்டாம் ஸ்னேகா, நம்ம மறுபடியும் ஒன்று சேர்ந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியவானான்னு ஐஜி சார் சொன்னார். அதனால் நாம் இத்தனை நாள் எலியும் புளியுமா இதே வீட்டில் இருந்தோம். இப்பவும் அதே மாதிரி இருப்போம். வெளியே சண்டை போட்டுப்போம், உள்ள சுமூகமாக இருப்போம். நம்ம லட்சியத்தை நம்ம சாதிப்போம். சரி, ரொம்ப நேரமாக சைலண்டாக இருக்கோம். கொஞ்சம் சண்டை போடலாமா? ஏய், அப்படிலாம் உன்னை சாதாரணமாக நான் போக விட மாட்டேன். நான் வீட்டை விட்டு போய் தான் தீருவேன். ஏய், நான் உன்னை விட மாட்டேன்டி. என்னால விடு சாமி, நான் போறேன். ஏய், என்னடி காசை வாங்கிட்டு ஏமாத்தி போலான்னு நினைக்கிறியா? என் காசை திருப்பி கொடுக்குற வரைக்கும் எத்தனை மாசம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, என் கடனை திருப்பி கொடுத்துட்டு தான் இந்த வீட்டு வாசப்படி நீ தாண்டுற. மீறின உன் வாயை உடைச்சிருவேன், புரிஞ்சுதா? நில்றி, எங்கடி போற? ஏய் ஸ்னேகா, அவ்வளவு சீக்கிரம்லாம் இங்கேருந்து போக முடியாது. குடு குடு, உள்ளவா வாடி. 5 லட்ச ரூபா செட்டில் பண்ற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நீ நகர முடியாது. ஹை, அண்ணனே அண்ணிய போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவங்க ஒன்னா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தாம்மா. ஹலோ சார், உள்ள வாங்க சார். ஹலோ டாக்டர். How are you, sir? ஃபைன் டாக்டர். ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க சார். ராஜி, ராஜி, இங்க யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. அப்புறம் சார், என்ன திடீர் விசிட்? உங்களை ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வாங்க சார், வாங்க. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம்மா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இட்ஸ் மை ப்ளஷர். இருங்க சார், பேசிட்டு இருங்க, நான் காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரேன். அப்புறம் சார், என்னை மன்னிச்சிடுங்க டாக்டர். ஏன் சார்? இந்த நிலைமையில கூட என் மேல் கோவப்படாம சிரிச்சுக்கிட்டே வான்னு வரவேற்பு கொடுக்குறீங்க. டாக்டர், நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக நடந்துக்கிட்டேன். உங்கள் ராஜினாமாவை மனசாட்சி இல்லாமல் ஏற்றுக்கிட்டேன். தப்பு பண்ணிட்டேன் டாக்டர். நான் உங்களை தப்பாவே எடுத்துக்கல சார். உங்க இடத்துல நான் இருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருப்பேன். எனக்கு உங்க மேல வருத்தமோ கோவமோ எதுவுமே இல்லை. இன்னைக்கு நான் என் மேல விழுந்த கரையை தொடச்சி நிம்மதியா நிமிர்ந்து நிற்கிறேன். இதே தெம்பு சந்தோஷத்தோட நீங்கள் மறுபடியும் நம்ம கம்பெனிக்கு வந்து விட்டுட்டு போன பொறுப்புகளை ஏற்றுக்கணும். நானா? இதை சொல்லத்தான் நானே வந்தேன். இல்லை சார். மறுக்காதீங்க கருணாகரன். நீங்கள் இல்லாதனால முத்துலட்சுமி மறுபடியும் வாலாட்ட ஆரம்பிச்சிருக்கா. பொது ஜனங்களுக்கு நன்மை செய்யணுங்கிற நம்மளோட கொள்கை இதனால் அடிபட்டு போகுது. அதுக்காக தான் சொல்கிறேன்,
தயவு செஞ்சு நீங்கள் கம்பெனிக்கு திரும்ப வாங்க, பொறுப்புகள் எடுத்துக்கோங்க. ஏழைங்களுக்கு நியாயமான விலையில் உயிர் காக்கிற மருந்துகள் கிடைக்க வழி செய்யுங்க. ப்ளீஸ் டாக்டர். சரி சார், இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்காகவோ உங்களுக்காகவோ இல்லை, மக்களுக்காக நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்க தயாராக இருக்கேன். தேங்க்யூ டாக்டர். நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணுறேன். ஓகே டாக்டர். மாமா வேலையில சேர்ந்துட்டீங்களா? கங்க்ராட்ஸ் மாமா. இந்த சந்தோஷமான தருணத்தை இந்தாங்க, ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. முதல்ல சாரு கொடுமா. இந்தாங்க சார். அம்மா, நான் டயபெட்டிக் பேஷண்ட்மா. தெரியும் சார், இதுவும் டயபெட்டிக் ஸ்வீட் தான். ஆமா, யார் இது சுட்டி பொண்ணு? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காளே. எங்க ரிலேஷனோட பொண்ணு. அப்படியா? அப்போ நான் வரேன் டாக்டர். ஓகே சார். நாளைக்கு பார்க்கலாம். ம். ஆமா, எங்க உங்க சிஸ்டரை காணோம்? ஏதோ வேலையா இருக்கு. சொல்லிடுங்க. சரி. நான் சொல்லிடுறேன் சார். ஓகேம்மா. see you டாக்டர். ஓகே சார். என்ன ராஜி, என்னம்மா உள்ள போனா வரவே இல்ல? அதான் ஒரு ராட்சசி நம்ம வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காளே, விக்ரமாதித்தன் முதுகு மேல வேதாளம் ஏறின மாதிரி இவ என் முதுகுல ஏறிட்டு இருக்காளே. அவ இருக்கும்போது நான் எப்படின்னு தலை காட்ட முடியும்? அடுத்தவங்க முன்னாடி அம்மா அம்மான்னு என்ன கூப்பிடுவா. இந்த தலைவலிலாம் எனக்கு தேவையான. அதான் நான் உள்ளவே இருந்துட்டேன். விஷம் விஷம் என் உயிரை வாங்குறதுக்குனே வந்து தொலைஞ்சிருக்கு. சும்மா ஏமா அவளையே திட்டிட்டு இருக்க? ஆ, நீ வர வர அவளுக்கு பிஏ வாயிட்ட போல இருக்கு. இல்லம்மா, எல்லாரும் என்ன சந்தேகப்பட்ட போது, நான் தோத்துட்டேன்னு நானே நினைச்சப்போ, நான் இருக்கேன் மாமா, உங்களை நான் நம்புறேன் மாமா, உங்களுக்கு நான் பணம் தரேன் மாமான்னு சொன்ன ஒரே ஆளு சுஷ்மாமா. அப்ப நான் ராஜி, நீயும் நானும் ஒண்ணுமா? நம்மள தவிர்த்து பேசிட்டு இருக்கம்மா. நான் கஷ்டப்பட்ட காலத்துல என்ன கஷ்டப்படுத்தினவ என் பொண்ணு, ஆனா ஆறுதல் படுத்தினவ அந்த சுஷ்மா. அண்ணே, இத பாரு, நான் டென்ஷன் ஆயிடுவேன். எந்த காலத்திலயும் ஸ்னேகா கூட இவளை கம்பேர் பண்ணாதண்ணே. உனக்கு இருக்கும் அப்புறம் பெரிய சண்டை வந்துரும். இல்லம்மா, என் பொண்ணை நான் தப்பா சொல்லலம்மா. அவ பண்ணது ஒரு விதத்துல நல்லதுதான்னு ஐஜி சாரே சொல்லிட்டாரு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, என்ன இருந்தாலும் ஸ்னேகா ஏன் ரத்தம். அவ எனக்கு உதவி பண்றது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லம்மா. ஆனா எந்த சம்பந்தமும் இல்லாத சுஷ்மா எனக்கு உதவி பண்றது அதிசயம் தானம்மா. இந்த காலத்துல 5 கோடி ரூபா யாருமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுப்பாங்க? நல்ல சொன்ன, எதிர்பார்ப்பு இல்லாமன்னு. அதுதான் இந்த வீட்ல வந்து டேரா போட்டிருக்காளே, இதுதான் அவளோட எதிர்பார்ப்பு. இதுக்குதான் அந்த பணமே. நீ வேணா நல்லா பாத்துக்கிட்டே இரு. 5 கோடி ரூபாவை இந்த வீட்ல உட்காந்து நல்லா தின்னே தீத்துருவா. மாமா, அம்மாவை நம்பாதீங்க. நான் ஒண்ணு திணி பண்டாரம் கிடையாது. உங்களுக்காக நான் எவ்வளவு ப்ரே பண்ண தெரியுமா? அண்ணே, இவளை வச்சுக்கிட்டு நம்ம இந்த வீட்ல எந்த ரகசியமா பேச முடியாதுன்னு ஒட்டு கேக்குறானே இவ. இந்த ஒரு ஸ்மால் பேட் ஹாபிட் மட்டும்தான் எனக்கு இருக்கு. இருக்கும். ராஜி, உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? நீ கூட இவ வயசுல இப்படித்தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒட்டு கேட்டுட்டு இருப்ப. உன்னை நான் எத்தனை தடவை காதை பிடிச்சி திருகி இருக்கேன். போச்சு. அப்படியா? அம்மா பழக்கமா இது? அதான் எனக்கு ஒட்டிக்குச்சு. அண்ணே, இவ முன்னாடி இத சொல்லி மானத்தை வாங்குறிய, இவ இத சொல்லியே தீத்துருவா. உண்மையை சொன்னேன்டா. நல்லா இருக்கே. இந்த வீட்ல வர வர சொந்த அண்ணனையே நம்ப முடியாது போல இருக்கு. போடி.